Hi friends, Assalamu alaikum. Welcome to Mom's Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல எம்மியான crab gravy எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கான ingredients ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். பாத்துக்கோங்க. கடாயில 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். garlic ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட கொஞ்சமா ஜீரகம், சோம்பு, மிளகு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வதக்கி வச்சிருந்த இந்த தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வதக்கி எடுத்த அந்த மிக்சரோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா அதோட நம்ம கழுவி வச்ச கிராபை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக வாட்டர் தெளித்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். பெப்பர், கொரியாண்டர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். Thank you. Subscribe for more.